வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட் சார். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மயிலாடுதுறை டிஎஸ்பி விஆர்எஸ்ல வாங்க போனேன், இனி இருக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ கொடுத்ததுனால, பத்திரிகை நண்பர்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்ததுனால சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. விஆர்எஸ் கொடுக்க வந்தோன்னு இருன்னு சொல்லி, என்னால் முடியாத பட்சத்துக்கு தான் பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னவரையே விசாரிக்காம பேட்டி கொடுத்த தப்புன்னு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து திருச்சியில் டிஎஸ்பி விஆர்எஸ் கொடுத்துருக்காரு. இப்போ அதை அக்செப்ட் பண்ணாங்களா இல்லைன்னு சொல்ல கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது விஆர்எஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. யாருன்னா திருச்சி டிஎஸ்பி. பர்சனல் ப்ராப்ளம், என்னால் கண்டினியூ பண்ண முடியாது, ஜாபை முழு மனசோட வேலை பார்க்க முடியாது, அதனால எனக்கு எந்த பர்சனல் ப்ராப்ளம்னால நான் ஓய்வு எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காரு. பட் அதையும் விசாரிச்சாதான் தெரியும் மேல இடத்துல ப்ரெஷரா இல்லை இந்த மாதிரி நிறைய டிஎஸ்பி வந்ததுனால என்னன்னு சொல்ல முடியுங்க. அது விசாரிச்சாதான் தெரியும் விஆர்எஸ் அக்செப்ட் பண்றாங்களா இல்ல. விஆர்எஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு யாரு, திருச்சி டிஎஸ்பி. பர்சனல் ப்ராப்ளம் சொல்லியிருக்காரு. நிஜமாவே பர்சனல் ப்ராப்ளமா இல்லை யாரும் மிரட்டுறாங்களா இல்லை மேல் அதிகாரி உயர் அதிகாரி ப்ரெஷரா இல்லை ஒர்க் ப்ரெஷரா என்னன்னு விசாரிச்சாதான் தெரியுங்க. விஆர்எஸ் அக்செப்ட் பண்றாங்களா இல்லையான்னு பொறுமையா இருந்து பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க. இன்னொன்னுன்னா, நிறைய பேர் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு என் சேனலுக்கு போயிட்டு என் நம்பர் எடுத்து கால் பண்ணுறீங்க. சப்போஸ் நான் கோர்ட்டில் இருந்து ஏன் கேஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா நான் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். கட் பண்ணிவிட்டு வெளில வந்ததுக்கப்புறம் என் கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கூப்பிடுவேன். சரிங்களா? அதே மாதிரி என் கேஸ் நடக்கலை, மற்றவங்க கேஸ் போயிட்டுருக்கேன், என் கேஸ் வரப்போகுது அப்படின்னாங்கன்னா நான் பார்க்குற கேஸு அந்த காலை கட் பண்ணால் வெளியே பேசுவேன். என்ன விஷயம்னு கேட்பேன். அதனால நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சிருந்தா சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சு ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. கேரளா, சேலம், தருமபுரி, நிறைய காலேஜ், சென்னை நிறைய காலேஜ் பசங்க கூப்பிட்டாங்க, பொண்ணுங்க கூப்பிட்டாங்க. நான் சொல்ல சின்ன சின்ன பசங்க 12th முடிச்சு டைரெக்டாக ஐடிஐ போயிட்டு டிப்ளமோ போயிட்டு காலேஜ் பண்ணுங்க, 2 மாதம் பண்ணுவோம், 20 நாள் பண்ணுவோம் காலேஜுக்கு, மொத்த ஃபீஸையும் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் இது வரைக்கும் யாரும் ரிட்டர்ன் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லவே இல்லை. பண்ணேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆள் கூட அத்தனை பேர் கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆள் கூட ரிட்டர்ன் கால் பண்ணதில்லை. எனக்கு நான் பண்ணதை நீங்கள் சொன்னதை வச்சு நான் பண்ணேன். நீங்கள் பண்ணதை வச்சு யூஸ் இல்லை, எனக்கு சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்க. யார் எடுத்தாலும் சார் எனக்கு கேஸ் பண்ணணும், தயவு செஞ்சு கேஸை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. கேஸ் போடுறது இமெயிலுங்க, நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கணும். நான் யார் வந்தாலும் சரி, கிளைண்ட் வந்தாலும் சரி, கேஸ் லாஸ்ட் விஷயம் தான். முடிஞ்சாலும் சால்வ் பண்ணி வைப்பேன். முடியாத பட்சத்துக்கு தான் கோர்ட்டு போகணும். ஏன்னா கோர்ட் இன்னைக்கே எடுத்து இன்னைக்கே முடிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. உங்களுக்கு விசாரணை ஆப்போசிட் சைடு நீங்க சொல்ற குற்றச்சாட்டை விசாரிக்கணும். இதுக்கப்புறம் அலைச்சல், அதாவது நார்மலா ஒரு குடும்பத்துக்கு வேணுங்கிற அலைச்சல் காசை அட்வொகேட்டுங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்கணும். இப்போ நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இயரிங் ஃபீஸ் வாங்குறது இல்லை. என்ன பண்ணீங்கன்னா, நான் டிராவலிங் அலவன்ஸ்ன்னு சொல்லி ஒன்றா வாங்கிடுவேன், ஃபீஸும் வாங்குறது இல்லை. சரிங்களா? அப்போ இது நிறைய பேர் வராங்க. 10 கேஸ் கொடுத்தாங்கன்னா 2 கேஸ் காசை வீட்டுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? 4 கேஸ் செலவுக்கு வச்சுக்குவேன், கோர்ட்டில் இருக்க செலவுக்கெல்லாம். 2 கேஸ் நிஜமாவே அலைச்சலுக்கு வேணுங்க. இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு போகிறதுக்கு, கோர்ட்டுக்கு போகிறதுக்கு, போயிட்டு வரதுக்கு 500 ரூபா செலவாகுது. அப்போ நான் அங்கே பார்ட்டிக்கு கிளைண்ட் கிட்ட சார் கொடுங்க சார், நிற்க முடியாது, கொடுத்தாதான் உள்ளே போகணும்னு சொல்ல முடியாது. நான் போகிறதுக்கே காசு கேட்டு நிறைய பேர் கேட்குறான். கேட்டால் அன்னைக்கு போகணுன்னா எனக்கு வேணும்னு இருக்கான். நான் என்ன சொல்கிறேன், நான் 10 கேஸ், இப்போ நான் ஒரு கேஸ்ல ஸ்டார்டிங் ஒரு கேஸ்லேருந்து வாங்குவேங்க. 10,000 வாங்கினா அது 2,000 வீட்டுக்கு கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் கேஸு. அதாவது செலவுக்கு, குடும்ப செலவுக்கு 2,000, கோர்ட் செலவுக்கு, நான் போயிட்டு வர செலவுக்கு அலைச்சலுக்கு 2,000. சரிங்களா? மிச்சம் இருக்கும். ஏன்னா ஒரு கேஸ் தான் அப்பப்போ ஸ்டார்டிங்கில். இன்னொன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஸுக்கு ஃபீஸ் வாங்குறது இல்லை. நானே செக் கேஸு 498 கேஸ் இதுக்கெல்லாம் நானே பெயில், என் கை காசு போட்டு பெயில் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா என்னை நம்பி பூசு இல்லை, அப்போ நம்பி கேஸ் கொடுக்க மாட்டாங்க, கேஸும் கொடுக்க மாட்டாங்க, காசும் கொடுக்க மாட்டாங்க. நானே எத்தனை பேருக்கு பெயில் எடுத்து கொடுத்துருக்கேன். எடுத்து கொடுத்து கேஸும் முடிச்சு போனவங்க தான். இது வரைக்கும் ஃபோனும் இல்லை, அந்த எடுத்து கொடுத்த பெயில் காசும் இல்லை. அதுக்கெல்லாம் வருத்தப்படலாங்க. நான் நான் தெரிஞ்சவங்கள வந்திருக்கேன், நல்லது பண்ணணும் இல்லை. நான் ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ங்க, அட்வொகேட்டு, அதனால தான் பண்ணிருக்கேன். எப்படா உனக்கு காசு இல்லாமல் நீ எப்படா கொடுத்துனா, இப்போ ஒரு கேஸ் எடுத்தா எத்தனை வாய்தா இருக்கட்டும். இப்போ எனக்கு அடுத்த மாதம் வாய்தா வந்துச்சுன்னா இந்த வாய்தா காசை நம்பிட்டு உட்காந்துருப்பேன், பிளான் வச்சிருப்பேன். நான் வாய்தா காசு வாங்குறதில்லை. இந்த மாதம் முடிச்சேன்னா எனக்கு நிம்மதி. அடுத்த மாதம் முடிச்சா வாய்தாக்கு நான் போகிறதுக்கு நான் செலவழிக்கணும்.
அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அது சீக்கிரம் முடிப்பேன். இது மாதிரி ஒரு மாதத்துக்கு 10 கேஸ் வந்துச்சுன்னா 2 கேஸு டிராவலிங் அலவன்ஸ்னு வாங்கிக்க. மொத்தமாக ஒரு வருஷம் 2 வருஷம் போயிட்டு வர செலவுக்கு மொத்தமாக வாங்கிடுவேன். ஃபீஸ் வாங்குறதில்ல. ஃபீஸ் 50,000 வாங்குறதுல 10,000 உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கொடுப்பாங்க. ஏன்னா நான் வாங்குறது டிராவலிங் அலவன்ஸு 10,000 வாங்குற இடத்துல 2 கேஸ் காசை வீட்டுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? என் செலவுக்கு 2 கேஸ் வச்சுக்குவேன். 2 கேஸ் காசை 2 கேஸ் காசை கோர்ட்டில் செலவு வச்சுக்குவேன். டாக்குமெண்ட் வாங்குறது அந்த செலவு அங்கே முன்ன பின்ன நடக்கும், அந்த செலவுங்களை வச்சுக்குவேன். இன்னொன்று என்னன்னா 2 கேஸ் காசை மொத்த மாச அலைச்சலுக்கு வச்சுக்குவேன். நிஜமாவே டிராவலிங் அலவன்ஸுக்கு. அதனால எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இதே வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற 1000 வருவாங்க சார், 500 1000 அப்படின்னு நிற்பாங்க தலை செஞ்சுட்டு. அடுத்த மாசத்துக்கு ஏறிங் வாங்கிக்கோங்க வாய்தா. இவங்களே தமிழன் படத்தை விஜய் சொல்வார்ல, இவர் என்ன வாய்தா அவர் என்ன வாய்தா. இப்போ வக்கீல் என்னன்னா அந்த வாய்தா ஆஃபீஸை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதம் எனக்கு ஒரு 10 கேஸ் வச்சுன்னா 5000 500 அப்படின்ற கணக்கில் வச்சுக்கோங்க. வாய்தா எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு வாய்தா ஃபீஸ் வரும், அவங்களோட இயரிங் ஃபீஸு வாய்தா காசு. நான் அப்படி பண்ணுறது இல்லைங்க. அதை நம்பி எனக்கு நிறைய பேர் வராங்க. ஏன்னா வாய்தா ஃபீஸை நம்பி இல்லைன்றதுனால வாய்தா ஃபீஸ் வாங்குறதில்ல. அப்போ அடுத்த வாய்தா போச்சுன்னா யாரு காரணம்? காரணம் நான் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வாய்தா ஃபீஸ் வர்றதில்லை. எவ்வளோ சீக்கிரம் முடிப்போமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லதுங்க. நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் இந்த சர்டிஃபிகேட்டை மதுரை ஹைகோர்ட்டில், மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் ஆர்டர் பண்ண இதுக்கு வீடியோ போட்டிருந்தேன். சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிறதுக்கு உங்கள் ஒரு காலேஜுக்கு அதிகாரம் இல்லை, அதாவது டிஸ்கண்டினியூ பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு வச்சுக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்றதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கால் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, இங்கேருந்தும் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி நான் வந்து சேனலில் என் நம்பர் கொடுத்துருக்கேன். யாருக்கும் அட்டன் பண்ணாமல் இல்லை, கட் பண்ணதும் இல்லை, அட்டன் பண்ணியிருக்கேன். கோர்ட்டில் இருந்தாலும் வெளில வந்து பேசுவேன், சார் இந்த மாதிரி கோர்ட்டில் இருக்கேன், வெளில வந்து கூப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் வந்து போடுற ப்ரொமோஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோனால ஒருத்தருக்கு பயனடைஞ்சாலும் எனக்கு நிம்மதி. இது வரைக்கும் அத்தனை பேர் இப்போ கால் பண்ண ஒருத்தம் கூட எனக்கு கால் பண்ணலன்னு எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா அத்தனை பேருமே நான் சொன்ன எப்படி ப்ரொசீஜர் சொன்னோம் அதை ஃபாலோ பண்ணிட்டு, ஒருத்தர் கூட சார் நீங்கள் ப்ரொசீஜர் சொன்னீங்க அதை நடத்தணும், பட் ஆனால் எங்களுக்கு சர்டிஃபிகேட் தரல, இல்லை எங்களுக்கு சர்டிஃபிகேட் டிலே பண்ணுறாங்க, ஒருத்தம் கூட கால் பண்ணாங்க. 2வது கால் வரவே இல்லை. நான் கிளியராக சொல்லுவேன் என்ன பண்ணுவேன்னு. ஆனால் ஒருத்தம் கூட இது வரைக்கும் தெளிவாக காலே பண்ணலாங்க. எனக்கு தரவில்லை சர்டிஃபிகேட்டு, பண்ணியிருந்தாலும் அதுக்கு மேலே வழி இருக்குது என்னன்னு சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் எனக்கு கால் வந்ததில்லை. அதாவது நீங்கள் சொன்ன வழி வச்சு நான் பண்ணேன், எனக்கு சர்டிஃபிகேட் தரலன்னு பண்ணல. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஷேர் ஒரு இடத்துல பார்க்குறவங்க வீடியோ 2 பேருக்கு அவங்கள ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறது யாரும் தேவையில்லைங்க. உங்கள் வீடியோ பாருங்கள், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து நிறைய பேருக்கு அது ரீல்ஸ் வரும், வீடியோஸ் வரும். நார்மல் வீடியோஸ் ஸ்க்ரால் பண்ணுற போது என் வீடியோஸ் வரும். ஷேர் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள், வீடியோ பாருங்கள். மேக்ஸிமம் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகிற வீடியோ மட்டும் தான் நான் போடுவேன். இப்போ இந்த வீடியோ கூட டிஎஸ்பி மயிலாடுதுறை டிஎஸ்பி சஸ்பெண்ட் டிவிஆர்எஸ் வாங்க போனவரை பாருங்க அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்க சொன்ன ஒரு எஸ்பி இப்போ கூப்பிட்டு பத்திரிகை நண்பர்கள் கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாரு சஸ்பெண்ட் பண்றதுனால பெரிய விஷயம் ஆச்சு. இது அவரு சஸ்பெண்ட் அவர் மேல தப்பு, இவர் அவர் மேல சொன்ன தப்புக்கெல்லாம் பெருசா இல்லை, அவரு பேட்டி கொடுத்தது பெருசா போச்சான், அதனால சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. விசாரிச்சு என்ன விசாரிக்குன்னு சொல்லல, அவர் குற்றம் வச்சதை விசாரிக்கவே இல்லை. சரிங்களா? விசாரிச்சன்ற ஒரு விசாரணைன்ற ஒரு வார்த்தை கூட இல்லைங்க. அவர் சொன்ன தவறான தகவல் ஒரே வார்த்தையில அவர் சொல்றது என்ன வந்தாலும், என்ன சொல்லியிருந்தாலும் சரி, என்ன சொல்ல போறாலும் சரி, தவறான தகவல் சொல்லிட்டு போங்க. இதுக்கு எல்லா கேள்வியும் கேட்டு ஒரு கேள்விக்கு ஒரு வாட்டி பதில், தவறான பதில் எதுக்கு சார்? அதுக்கப்புறம் இப்போ அந்த இஷ்யூ ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா திருச்சி டிஎஸ்பி விஆர்எஸ் கொடுத்துருக்காரு. அது என்ன அக்செப்ட் பண்ணாங்களா, இல்ல அவருக்கு என்ன ப்ராப்ளம், அவர் பர்சனல் ப்ராப்ளம்னால டிஎஸ்பி வேலை பார்க்க முடியல, ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியாதுன்னு விஆர்எஸ் கொடுத்துருக்கேன்றாரு. அதை அக்செப்ட் பண்ணாங்களா, இல்லை எதனால அப்படின்னு சொல்லி விசாரிச்சாங்களா, இல்லை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா, இல்லை பண்ணலையா அப்படின்னு சொல்லி நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, அப்டேட் பண்ணிட்டு. தேங்க்யூ.